வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் ரோட்டு கடை சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறாரு. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிறாரு. அதில் நறுக்கி வச்சுருக்க கோஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றாரு. அவர் ஸ்டைலில் மிக்ஸ் பண்ணி விட்றாரு. இப்போ பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றாரு. என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் நம்ம ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வரவே வராது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் நூடுல்ஸை அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்றாரு. நூடுல்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றாரு. அவர் மிக்ஸ் பண்ணுறதே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணோம்னா இது மாதிரி வருமானு தெரியல. இப்போ மசாலா ஐட்டம் அதில் சேர்த்துக்கிறாரு. அது நமக்கு தெரிஞ்சதுன்னா உப்பு, தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், சாட் மசாலா, அவ்வளோதான் எனக்கு தெரியுது. அதில் இருக்க மசாலா ஐட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேஎஸ் ஸ்வீட் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மசாலா தூள் சேர்த்ததுக்கு பிறகு சோயா சாஸ் சேர்க்குறாரு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றாரு. அவர் மிக்ஸ் பண்ணுறதை பார்த்தாலே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது. கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தார். சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், காளான், கோபி, சில்லி, இந்த மாதிரி இவர் கடையில் எல்லாமே இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நான் எப்போயுமே இவர்கிட்ட தான் வாங்கி சாப்பிடுவேன். சுவையான ரோட்டுக்கடை சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். நூடுல்ஸை பேக் பண்ணும்போது அதில் ஆனியன், மல்லிச்செடி போட்டு பேக் பண்ணி 2 சாஸ் வச்சு கொடுப்பாரு. நம்ம வீட்டில் நம்ம ஓப்பன் பண்ணி அதில் சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.